மக்களே போர் ஆரம்பிச்சிருச்சு. கெண்ட மீனா விராலான்னு பார்த்தலாம். விரால் இல்ல, மயில் விராலான்னு பார்த்தலாம். என்ன சைஸு மீனை காட்டுறேன் எவ்வளவு பெருசுன்னு. மக்களே இங்க பாரு எவ்வளவு பெரிய அவுரி மீன் சைஸா அடிச்சு. என்ன சைஸு முள்ளு மேல விடு மேல விடு. சீஃப் கெஸ்ட் வந்துட்டாரு இடையில ஆத்துக்குள்ள. குட்டீஸ்க்காகவே கொண்டு வந்திருக்கோம் இந்த ராடு. இந்த ராடை பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். காஸ்டிங் பண்ணுற தம்பி ஓப்பன் பண்ணிட்டு அங்கே அந்த பொம்மை இருக்குல்ல அப்படி விசிறும் போது இந்த விரல் எடுத்துக்கணும். பின்னாடி வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான விரால் மீன் வேட்டை. மக்களே ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க விரால் மீன் பிடிக்க சொல்லி. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். எங்கள் பின்னாடி பாருங்கள் முரட்டு காடு, கருவுமர காடு. மக்களே இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அவுரி மீன் இருக்குது. கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அவுரி மீன் இருக்குது. ரொம்பவே அட்வென்ச்சரான முறையில் அவுரி மீனை பிடிக்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி என்னென்ன டேக்கிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் என்ன வச்சிருக்கேன்னு தெரியுதா மக்களே? இதான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின ராடு புல் கேஸ்ட். எனக்காண்டி வாங்கியிருக்காரு. ஒன்றுவேன் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணா காட்டுறாப்புல. ஃபேசில் பிராண்டு மக்களே, ஃபேசில் பிராண்டோட புல் கேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா லாங் கேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செட்டப் உண்மையாக சூப்பராக இருக்கும். ஏன் சொல்கிறேங்கிறத வீடியோக்குள்ளே போய் காட்டுறேன். மேலே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கேஸ்கிங்கோட ரீல் சார்கி 3 சூப்பராக இருக்குது. இதில் போட்டிருக்க பிரைடு பார்த்தீங்கன்னா இதுவுமே கேஸ்கிங்கோட பிரைடு. இந்த பிரைடு வந்து இப்போ கிடைக்கிறதுல உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். இதோட ஆமாம் முக்கியமான ஆளை மறந்துட்டேன் பாருங்கள். ஃப்ராக் பாருங்கள், ஆல்ஃபானா என்ன அர்த்தம்? ஆல்ஃபானா தலைமை. காய்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ராகோட தலைமை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ரியல் வாரியரோட ஆல்ஃபா ஃப்ராக் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்கும், சின்னதாக இருக்கும். லாங் கேஷ் பண்ணுறீங்கன்னா இந்த செட்டப் சூப்பராக இருக்கும். இதை வச்சு நான் லாங் கேஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு. என்ன கேட்க மாட்டியே? நீ என்ன வச்சிருக்கப்பா? நான் புதுசாக ஒரு ரீல் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ராடு என்ன வச்சிருக்கேன்? அது டெட்லியன்ட்டு, அதான் மக்களுக்கு தெரிஞ்சதாச்சு. என்ன ரீல்னு சொல்லு. கருப்பு கலரில் இருக்குது. ஏதாவது ஏதியா தாடி வசதியெல்லாம் வரலையா? கடன் போட்டு எடுத்திருக்கையா? உனக்கு காசு கூட கொடுக்கல ஒருத்தட்ட. காய்ஸ் இங்கே பாருங்க, நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அபுகாசியா ரீல் வந்து ஆட் ஆகிருக்கு. அபுகாசியாவில் ப்ரோ மேக்ஸு 4ஆ 3ஆன்னு தெரில. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட வாங்கியிருக்காரு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி புதுசாக டேக்கிள்ஸை கொண்டு வரோம். எல்லாமே உங்களுக்காக தான் மக்களே. மறக்காமல் வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக்கை போட்டுருங்கப்பா. லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஹைப் போட்டுருங்க. ஹைப் பாயிண்ட் கொடுங்கப்பா. கமெண்ட் பக்கத்தில் இப்படி தள்ளுனீங்கன்னா ஹைப் பாயிண்ட் இருக்கும். ஹைப் கொடுத்தீங்கன்னா தான் 4 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே வீடியோஸ் எடுக்கிறது. அது மட்டும் பார்க்கலையா? நான் ஒன்று புதுசாக போட்டிருக்கேன், என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டிஷர்ட்டு கைஸ், இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெடி பண்ண டிஷர்ட். எனக்காண்டியே ரெடி பண்ணிட்டு வந்திருக்காப்புல. ஆனால் யாருக்கும் கேட்காதீங்க, தரமாட்டோம். சாம்பிள் ஒன்று தான் மக்களை ரெடி பண்ண முடிச்சு. பட்ஜெட் டைட்டாக இருக்குன்னு ஒன்று ரெடி பண்ண அதுக்கு இந்த ஆள் போட்டிருக்கான். ஓகே கைஸ், இந்த டிஷர்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸ் மூலியமாக சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷர்ட் வேணும்னா சொல்லுங்கள். இது என்ன ரேட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கீங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸு அதையும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஜெர்சியெல்லாம் ரொம்ப விலை கூட இருக்குது. இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விலை கம்மியாக கொடுக்கணும். அதே நேரத்தில் ஹை குவாலிட்டி தரமாக பண்ணணுங்கிறது எங்களோட ஐடியா. ஏன்னா ஃபிஷிங் டிஷர்ட்டு எவ்வளோ முக்கியங்கிறது தமிழ்நாட்டில் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். ஏன்னா நாங்கள் போகாத இடமே கிடையாது. காடு, மலை, கடல் இருக்க, வெயில், மழைன்னு எல்லா இடத்துக்கும் அலைஞ்சாச்சு. ஓகே கைஸ், வளவலன்னு பேசாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷிங் ஸ்பாட் போயிடலாமா? நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. முடியாங்க நாங்கள் ஸ்பாட்டை காட்டுறோம். வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும். அடுஞ்ச வாழ்க்கைனா முள்ளு சைடில் இருந்தால் பரவாயில்ல, கீழே இருக்கியா? காலில் ஏறி வீட்டில் போய் முள்ளு எடுக்க முடியலையா? வீட்டில் கால் வலி எடுத்துக்குது. ஓடு ஸ்பாட்டை நாளைக்கு அருமையாக இருக்கியா? இங்கேருந்து வீசிட்டா முரட்டு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது. எப்போயுமே பார்த்தீங்கன்னா அவுரி மீனை பிடிக்க போனால் இந்த மாதிரி அமைதியான ஸ்பாட்டை தேர்ந்தெடுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா தேங்கி நிற்கணும். ஓடுற தண்ணியிலே இருக்கும். தேங்கி சீக்கிரமாக மீனாக கிடைக்கும். ஈஸியாக பிடிச்சிக்கலாம். மக்களே புது ரீலு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கேஷ் பண்ண போகிறேன். கேஷ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தம்பி என்ன புது ரீல் வாங்கினா பத்தாது, செட்டாக கை பழகணும். கைஸ் எப்போயுமே நீங்கள் வந்து புதுசாக ராட் ரீல் வாங்கினீங்கன்னா உடனே மீன் பிடிக்க முடியாது. எப்போதும் சொல்கிறது தான், கொஞ்சம் டைம் ஆகும். எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பொருள் வாங்கும்போது கொஞ்சம் கைக்கு செட் ஆகிறதுக்கே ஒரு நாள் 2 நாள் ஆகிடுது. ஓகே, இப்போ நானும் கேஷ் பண்ணி பார்க்குறேன். அந்த புதரில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். இந்த இடம் ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய லொக்கேஷன்னு. சூப்பராக இருக்க போகுது இந்த வீடியோ.
ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். மழை வந்துருச்சு, லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் கேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ராடு பார்த்தீங்கன்னா லாங் கேஷ் போகணும்னு சொன்னல, எவ்வளோ தூரம் லாங் போகுதுன்னு நான் இப்போ கேஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் காய்ஸ். இப்போ கேஷ் பண்ணுறேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் மட்டும் பிடிச்சேன். யோ தாடி, நான் தான் சொல்றேன் இந்த பக்கம் என் பக்கம்னு. வீசும் போது சொல்லியான்னு ஒரு வார்த்தை சொல்றியா? அல்லவா ராடோட இல்லை. நல்ல வேலை நான் பிடிச்சேன், இல்லாட்டி அவ்வளோதான். ஏய் தள்ளி போய் அங்கே. ஏய் தண்ணிக்குள்ளே கைஸ் மீன் பிடிக்க போகும்போது இந்த மாதிரி ஆள்லாம் கூட கூப்பிட்டு போகாதீங்க. ஓகே கைஸ், இப்போ நான் தூரமாக வீசுகிறேன். எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா லாங்காக போகுதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த ராடு. உண்மையாக பார்த்தீங்கன்னா லாங் கேஷ் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குது. ராடோட ஹைட்டு தான் கம்மி, பட் டிஸ்டன்ஸ் தாறுமாறாக இருக்கும். அங்கே பாரு, அங்கே ஏதோ மீன் வேறு அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கேஷ் பண்ணி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 40 மீட்டர் கேஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டியூன் அப் பண்ணிவிட்டு வீசுகிற பாருங்க, 60 மீட்டரே வீசலாம். அந்த புதர் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் வீசுனா கிட்டத்தட்ட 80 மீட்டர் டிஸ்டன்ஸு. ட்ரை பண்ணிடலாம் வாங்க. பயங்கரமாக இருக்குடா, கொஞ்சம் லைட் வரும். இது ஒரு குட்டி ஃப்ராக் காய்ஸ். குட்டி ஃப்ராக் இவ்வளோ தூரம் போகிறது ரொம்ப பெரிய விஷயம். கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70லேருந்து ஒரு 75 மீட்டர் வரைக்கும் நான் வீசியிருக்கேன். நல்ல டிஸ்டன்ஸு. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா ஃப்ராக்ங்கிறது ரொம்ப குட்டி ஃப்ராகு. இவ்வளோ சின்ன ஃப்ராகு இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போகிறது ரொம்ப ரொம்ப அரிது. பயங்கர டிஸ்டன்ஸ் போகுது, சூப்பராக இருக்குது ஃப்ராகு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா லாங் கேஷ் பண்ணுவோம். ஃப்ராகோட ஆக்ஷன் எப்படி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குது, எல்லாமே ட்ரை பண்ணலாம் வாங்க. கைஸ் நாங்கள் விராலுக்கு தான் ட்ரை பண்ணிருந்தோம். விராலோட பார்த்தீங்கன்னா கெண்டையோட ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஃபேவரட் லூர் எடுத்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆசிக்கு நான் பார்த்தீங்கன்னா விரால் பிடிக்கிறாரு. இப்போ நான் அல்ட்ரா லைட் ட்ரை பண்ணுறேன். ஒரு வேளை அடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ அல்ட்ரா லைட் வீடியோவை மாறிடும். நல்ல ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. எப்போ எந்த மீன் கிடைக்குதோ அதை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு. காய்ஸ் கடிக்குது காய்ஸ். அல்ட்ரா லைட் ராடில் வந்து அல்ட்ரா லைட்டில் எதுக்கு மீன் பிடிக்கிறாங்கன்னா, மீன் வந்து அப்படியே தொட்டுச்சுன்னா அந்த ஃபீல் பண்ண முடியும். இதில் ஒன்றுமே பண்ண முடியும், எருமை கடமாக இருக்குது ராடு. இருந்தாலும் ஒன்று பிடிச்சி பார்க்கலாம். நல்லா லாங்காக தான் போகுது. ராடு நல்லாயிருக்கு. லாங் கேஷ் பண்ணுறீங்கன்னா ஓகே. இருங்க, நான் எதாவது கெண்டை மீன் பிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஏய் கடிக்குதா? தெரியுதா காய்ஸ், லூர் பக்கத்தில் பாருங்கள் இருக்குது, ஃபுல்லாக மீன் தான். நல்ல மீன் தான், நல்ல மீன் காய்ஸ். அல்ட்ரா லைட் ராடு இருந்தால் ஆக்ஷன் சூப்பராக கொடுக்க முடியும். இந்த ஆக்ஷன் கொடுக்க முடியல, முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன். நீ ஆக்ஷன் கொடு, எனக்கு வயிற்றில் ஆக்ஷன் கொடுக்க கொஞ்சம். அங்கே வாரு தின்னுட்டு இருக்கான். அட்டன் கொஞ்சால தெரியுதா, கேமரா தெரிஞ்சா? எந்த ஒரு மிருகத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஷாட்டில். காய் சரியான வீடு, கிட்டத்தட்ட அரைக்குள்ள இருக்கும். தெரிய வர்றேன். என்ன அருமையாக இருக்குது. உனக்கு வேணுமா? வேணுமா? மீன் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? மரியாதை ஓடி போயிடு, உன்னால மீன் ஓடிடுச்சு. என்ன அருமையாக இருக்குது தெரியுமா? ஏன் இந்த தேங்காய் எண்ணெயில் போட்ட சிப்ஸு கேமரா காட்டில் உனக்கு எப்படி தேங்காய் எண்ணெய் சிப்ஸ் கிடச்சிச்சு? எனி டைம் பேக்கில் இருக்கும். அது எப்படி தவளையை மறந்துட்டு வர, லூரை மறந்துட்டு வர, ஸ்நாக்ஸை மட்டும் எடுத்து வந்தேன் கரெக்டா? கேஸ் அடிச்சு என்ன தாடி முள்ளு மேலே விடு, மேலே விடு. தள்ளியா எப்படி காய்ஸ் மீன் அடிச்சாச்சுங்க பாருங்க. அல்ட்ரா லைட்டில் அடிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பைட் காஸ்டிங் ராடு, நம்ம புல் காஸ்ட் ராடு, ஷார்க்கி 3. நான் எப்போவுமே சொல்கிறதா, மீன் பிடிக்க பார்த்தீங்கன்னா டேக்கிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. அது வந்து 50-50 தான். உங்கள் ஸ்கில்ஸ் தான் தேவைப்படும். இப்போ நம்ம மீனை பார்த்தோன்னே பிடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், இப்போ இதை கழட்டி போட்டு நம்ம அவுரியை பிடிப்போம். அவுரி வேலைக்கு தான் வந்தோம், அந்த வேலையை பார்ப்போம். வேலையை பார்ப்போமா? கழட்டினா அதே மாதிரி அல்ட்ரா லைட்டில் வந்து கழட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. மீன் வந்து பயங்கரமாக துள்ளும், உங்கள் கையில் குத்த வாய்ப்பு ரொம்ப அதிகம். விட்டுறலாமா? நான் லூரை காட்டிக்கிறேன் கைஸ். இதான் நாங்கள் பிடிச்ச லூரு, சில்வர் லூரு. நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க. விட்டுறலாமா? ஆனால் பொறுமையாக உண்ணா. இங்கே வாங்க மக்களே, மீனை பாருங்க. நான் விட்டுருவோம், உள்ளே போயிடுவோம். அடே நீ போயிடாத. இல்லாமா? இன்னும் என் கையோட பெருசாக இருக்குது. பஞ்சர் இவ்வளோ பெருசு இருந்தாலும் பார்த்ததே இல்லையா? உண்ணா முரட்டு மீன். ரொம்ப நாளாச்சு எங்கள் சைஸ் பஞ்சரை பார்த்து. உண்ணா காய்ஸ் போயிட்டாப்புல. பாய் சொல்லா மீனுக்கு. பாய். ஆனால் அடுத்த தண்ணி வந்து மாட்டிடாத, கருவாடாக்கிடுவேன் நான்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டில் நம்ம ஒரு மீன் பிடிச்சோம். இப்போ நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா ஆசையாக இருக்குது. நம்ம லூர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தாடி பார்த்தீங்கன்னா விராலுக்கு ட்ரை பண்ணுறாரு. நான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் ட்ரை பண்ணுறேன். எப்பவுமே பெரிய மீன் தான். நான் எப்பவுமே சின்ன மீன் தான் மக்களை. வாங்க பார்த்துக்கலாம் யார் பிடிக்கிறான்னு. நீங்கள் 10 மீன் பிடிக்க நான் ஒரு மீனில் பிடிச்சிருவேன்யா. நீ புடியா ஃபஸ்ட்டு. மக்களே போர் ஆரம்பிச்சிருச்சு. கெண்ட மீனா விராலான்னு பார்த்தரலாம். விரால் இல்லை மயில் விராலான்னு பார்த்தரலாம். போடியா. நீ என்ன முன்னாடி ஒருத்தனை போட்டு தள்ளிடுற போலையே. பலதான் போட்டின்னு வந்தால் அப்படி தான் இருக்கணும். பத்தியா எந்தா வந்த எவ்வளோ தூரம் முக்கியம் இல்லைப்பா, மீன் தான் முக்கியம். புடி அங்கோ இந்த மீன் ஒன்றும் டைமிங் ஆகல, கொஞ்சம் வெயில் வரட்டும். கைஸ் நீங்கள் அல்ட்ரா லைட்டில் மீன் பிடிக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் மாட்ட மாட்டேன்னு சொல்கிறீங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்ஷன் தான். ஆக்ஷன் கொடுக்க பழகுங்க. எங்கள் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நான் ராடை எப்படி டிப் பண்ணுறேன்னு. யாராவது உங்களால் முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு. ஏய் மரியாதை இங்கே வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ஓருட்டாங்கன்னா ஒன்றுக்கு போயிட்டு வாயா மரியாதையா. காய்ஸ் கிடச்சிருச்சு காய்ஸ். கெண்டை குட்டி கெண்டை எப்படி இருக்கு பாருங்க. என்னையே எனக்கு மட்டும் மாட்ட மாட்டேங்குது. அல்ட்ரா லைட் மீன் மாட்டக்கூடாது. சுவாகா அவன் இது வச்சுட்ட மந்திரம் போட்டேன். நீ மாட்டாது. உன்ன மாதிரி பல ஜெண்டாவை பார்த்தவன் நான். அப்படியா? என் ஜெண்டாவை பார்த்தது இல்லையே. சின்ன ஃப்ராக் புடிங்கிட்டு போயிடுச்சியா. ஃப்ராக் புடிங்கிட்டா? என்ன தம்பி என்ன ஜெண்டாவா? ஒழுங்கு மாதிரியே போயிரு. அவன் இத்துக்கூணு மீன் விட்டான் மக்களே. எப்படி 3 கிலோக்கு மேலே வரும். சூனியம் பண்ணா எனக்கு சூனியம் அவனுக்கு ஆயிடுச்சு மக்களே. இந்த மீனை மாடி நான் பிடிச்சி காட்டல. அந்த ஆள் மூஞ்ச தூக்கி இப்போ ஆட்டுறான் பாருங்க. கைஸ் நம்ம இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆசிக்கு வர பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விராலை விட்டுட்டு அந்த இடத்துலேயே வீசிட்டு இருக்காப்புல. நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் ஃபிஷிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது போர் அடிக்குதுன்ட்டு மறுபடியும் விரால் பிடிக்க வந்துட்டோம். ஒரு முள்ளு காடு மக்களே, ரொட்டு முள். தாடியை வேறு ஆளை காண எங்கிட்ட ஓடணும்னு தெரில. அநேகமாக பெரிய விரால் ஒன்று பிடிச்சி தான் வருவான்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு பிடிக்க ட்ரை பண்ணுவோம் வாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் விரால் பிடிப்போம், மறுபடியும் அல்ட்ரா லைட்டில் பிடிப்போம். ராடு நல்லா இருக்குது. விரால் பிடிச்சா டெஸ்ட் பண்ணிடலாம். இல்லை சாரி அவுரி பிடிச்சி டெஸ்ட் பண்ணுவோம். கைஸ் தாடி ஏதோ ஒரு பெரிய மீனை பிடிச்சானமா என்னன்னு தெரில. போய் பார்க்கலாம் ஓடியாங்க. இப்போ தான் நான் மீன் பிடிக்கலான்னு புதருக்குள்ளெல்லாம் பூந்து வந்தேன். அதுக்குள்ளே கத்துறானுங்க. ஓடியாங்க ஓடியாங்க மேலே ஓடுவோம். வந்துட்டேன் வந்துட்டேன். சீக்கிரமா சும்மா சம்போ சிவ சம்போ. ஐயோ டவுசர் வேற கலட்டியா ஒரு சித்தப்ப பரட்டி எடுத்து ஆடவா தூக்கி போட்டு விட்டுறேன். கோர கிடக்குது ஆடு. சித்தப்ப ஒரு ஆடெல்லாம் தூக்கி போட்டு ஓடி வருது. நான் அடிச்சு அடி அப்படி காய்ஸ் ஃபுல்லாக கருவ முள் ஒடியார முள்ள. தாடி வர்றத பெரிய மீனாக பிடிச்சிட்டாமா என்னன்னு போய் பார்க்க முடியாங்க. காய்ஸ் அங்கே பாருங்க முரட்டு அவுரு. ஓடு ஓடு. கரையத்தனை வீடியோ தெளிவா இருக்கு. ஐயோ காய்ஸ் அங்கே பாருங்க அவுரி மீனோட சைஸை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. காட்டணா பாரு மின்னுது. மண்டே பாரு. இங்கேயோ மண்டே பாரு. அங்கே பாருங்க மீனை பாருங்க என்ன சைஸு. ஆனால் ரெக்கார்டு தான் பண்ண உள்ளண்ணா. அங்கே அடிச்ச வீடியோவில் மீனை கரையத்தனை வீடியோ போட்டு ரெக்கார்டு இருக்கா? இருக்கு. வாய் வார் கண்ணை ஒரு காய்ஸ் பிடிச்சிட்டா முரட்டு மீன். அது வந்து ரெக்கார்டு தான் பண்ணலையாமா. நான் கரையத்தனை வீடியோ இருக்காமா ஃபோனில் காட்டுங்க. 4 கிலோ கட்டி இல்லாம முடியும். காய்ஸ் இங்கே போகிறேன் அடித்து கரை இழுத்தி போட்டதெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. இருங்க இதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன் ஃபுட்டேஜை. திருப்பி எடுங்க திருப்பி எடுங்க திருப்பி எடுங்க. சைடு சும்மா கூடுங்க. சும்மா கூப்பிடலாம். சும்மா கூப்பிடுங்க. எப்பவுமே எடுப்பீங்க. சும்மா கூப்பிடுங்க.
கைஸ் இப்போ நம்ம தாடி பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா வெயிட் வைக்க போகிறோம். தாடி பார்த்தீங்கன்னா இந்த மீன் 4 கிலோ இருக்குங்கிறாரு. 4 கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா தாடி என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். 4 கிலோ இருந்துச்சுன்னா நான் சொல்கிறது தாடி பண்ணும். ஓகே தானே? என்ன பண்ணணும்? என்ன வேணாலும் சொல்லுவேன். சவால் தானே? சவால். ஓகே சவால். ஓகே கைஸ் இப்போ நம்ம வெயிட் வைக்க போகிறோம். கிரிப்பருக்குள்ளே விடுங்க. அந்த 100 கிராம் நான் கழிச்சிக்கிறேன். 100 கிராம் இல்லை 50 கிராம் தான். கைஸ் கிட்ட வந்து பாருங்க. எத்தனை கிலோ? 3 கிலோ கைஸ் 3 கிலோ இருக்கு. இப்படிதான் ஊரே மாத்துறீங்களா தம்பி? அப்போ இவ்வளோ பெரிய மீனா 3 கிலோ தான் இருக்கு. அப்போ அவ்வளோ பெருசு இதோட சின்னதாக பிடிச்சி 10 கிலோ இருக்கிறானுங்க. கைஸ் அதெல்லாம் வந்து கிமிக் வேலை. இப்போ பாருங்க நான் இந்த மீனை காட்டுறேன். மீனை எப்படி பெருசாக காட்டுறதுன்னு நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. பெருசாக காட்டுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இது யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. மீனை வந்து பாடியோடு வச்சிங்கன்னா சின்னமாக தெரியும். இப்படி காட்டினீங்கன்னா மீன் தம்மா பெருசாக தெரியும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே வெயிட் போட்டு காட்டிடுவோம் பெரிய மீன் பிடிச்சா. அதனால அந்த வெயிட் மிஷினை கையிலே வச்சு சுற்றுறோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு இருக்குது. 3 அடி மீனே 3 கிலோ தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மீன் பார்த்தீங்கன்னா 3 கிலோ இருக்குது. இதோட உயரம் மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். வீட்டில் போய் டேப் வச்சு அளந்துக்கலாத தெரியுதா காய்ஸ்? அவர் கால் சைஸ் இருக்குது. என் கால் சைஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய மீன் காய்ஸ். இது என் மண்டைக்கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். முரட்டு மீன் காய்ஸ். இவ்வளோ பெரிய மீன். இப்போ இந்த மீனை தாடி பந்தயத்தில் தோத்ததுனால சொன்னது செய்வல்ல அந்த சொல்ல வாக்க காப்பாற்று ஆசை. காய்ஸ் நான் நிறைய வீடியோ பார்த்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீன் வந்து மாசமாக இருக்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறீங்க. மீனோட இனம் வந்து பெருகிறதுக்கு. அது உண்மையாகவே நல்ல விஷயம் தான். மாசமாக இருக்க மீனே குட்டி மீனே ரிலீஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மீன் நினைக்கிறேன். பெண் மீனை மட்டுமே ரிலீஸ் பண்ணால் எப்படியா குட்டி போடும்? இப்போ இந்த ஆண் மீனே நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? விட்டுரு உண்மையால முடியா. நம்ம தான் எல்லாத்துக்குமே ரோல் மாடலாக இருக்கணும். காய்ஸ் 3 கிலோ அவுரி மீனை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். கேட்ச் ஆன் ரிலீஸ். காய்ஸ் எவ்வளோ பெரிய மீனை ரிலீஸ் பண்ண போகிறோம் பாருங்க. அண்ணா கிட்ட காட்டுனா எவ்வளோ பெரிய மீன். இங்கே வாரு தண்ணியில் வாரு. அண்ணா மீனை காட்டுனா எவ்வளோ பெருசுன்னு மக்களா. இங்கே பாரு எவ்வளோ பெரிய அவுரி மீன். சைஸு முரட்டு மான்ஸ்டர் மீனை ரிலீஸ் பண்ணிடலாமா? அண்ணா விடுறே பொறுமையா பண்ணிடலாமா? ரிலீஸ் பண்ணுண்ணா. நம்ம ஒரு ஆண் மீனை ரிலீஸ் பண்ணி ஆண் வர்க்கத்தை காப்பாத்துனேன். போயிட்டான். டேய் வடி வந்து மாட்டிடலாம். இந்த என்ன லைக் பண்ண சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த 5 கிலோ மீன் பிடிச்சா ஆசைக்கு விடுவாரு. காய்ஸ் முரட்டு மீனை ரிலீஸ் பண்ணிட்டோம். செம்ம ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான். இன்றைக்கி பிடிக்கிற எல்லா மீனும் எத்தனை கிலோ சைஸ் அடித்தாலும் சரி அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். இன்றைக்கி நான் விட்டுருவேன்னு. அதே நாளைக்கு மாட்டா நான் வறுவல் போட்டுருவேன். சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் மக்கள். போன இடத்த பாருண்ணா பயங்கரமாக இருக்குது. ஓகே நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் கமாலில் வந்து நிறைய பேர் வந்து திட்டிகிட்டு இருப்பீங்க. இவர் பிடிச்ச மீனை வந்து நாங்கள் விட்டுட்டோன்னு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் நான் அவருலாம் கிடையாது. ஒன்று தான். இங்கே பாருங்கள் எங்கள் டீமை. நாங்கள் எல்லாருமே 3 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரே டீமு. கூட பிறந்தவங்க. நான் வந்து கூட பிறக்காத தம்பி. வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ் தான். அதனால எங்களுக்குள்ள எந்த ஒரு சித்தப்பு ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பீங்க. சித்தப்பு ஆமாம் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 1 வருஷம் கழிச்சு இப்போ தான் வராப்புல மனுஷன். வேட்டி கட்டு வெடப்பாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் சொல்லுங்க. நல்லா அடிச்சு வச்சுறான் மீன். ஆனால் அங்கேருந்து ஆங்கிள் வச்சு எடுத்துருந்தியா என்ன விரட்டி வந்தது எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. திரும்ப தெரியாதா பருத்தியா பின்னாடினே. நீங்கள் இந்த மாதிரி மீனை பார்க்குறீங்களா? உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குது? பயமாக இருக்கியா? ஃபீல் கிடையாது, பயம். ஏன்னா அவங்க வேற ஆள் பிடிச்சவங்க தானே அதிகம். நாட்டு விரால் மட்டும் தான் பிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி மீனெல்லாம் இதோட 2வது அது மட்டும் இல்லை. இப்போ ஒன்று அத்துட்டு போச்சு லைனா. உங்களுக்கு அறுத்துச்சு? அது அறுத்துச்சுன்னா அதெல்லாம் எது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீன் அவருக்கு தான் அடிச்சது. அடிச்சு டொர்னாடோ ரீலே உடஞ்சி போச்சு. அடுத்து என்னோட எடுத்து கொடுத்துருக்கேன். நாங்கள் வந்து டொர்னாடோ ரீல் தான் போட்டு கொடுத்தோம். அது உடஞ்சி போச்சு. அடுத்து ஆசிக்கனோட ரீல் இப்போ மாட்டி கொடுத்துருக்கோம். ஒரே மீனில் உடஞ்சிருச்சு. அந்த மீன் எவ்வளோ இருக்கு? வெயிட் 6 கிலோ வருது. தண்ணியை விட்டு தலை மட்டும் வெளியில் வந்து உள்ளே போச்சு. அவ்வளோதான். போயிட்டு பிரேக். தலை எவ்வளோ பெருசு இருக்கா? அது என் தொப்பியில் பாதி சைஸ் இருக்கும். பார்த்துக்கிங்க. காய்ஸ் உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த அவுரி மீனோட ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும். நிறைய பேர் நாட்டு விரால் பிடிச்சிருப்பீங்க. அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சா அவுரி மீன் பிடிச்சி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் அவுரி மீன் மட்டுமே பிடிக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. சின்ன மீன் இருந்தால் தயவுசெய்து ரிலீஸ் பண்ணி. சின்ன மீன் இல்லை தேவையில்லைன்னா ஒரு நாள் அளவுக்கு மட்டும் பிடிங்க. அளவுக்கு அதிகமாக பிடிக்காது. நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஆங்கிலர் வேறு ஃபிஷர்மேன் வேறு. நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்று ஆங்கிலராக இருங்க இல்லை ஃபிஷர்மேனாக இருங்க. அது உங்கள் சாய்ஸ் தான். நாங்கள் இப்படி தான் கைஸ். எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே கைஸ் மேக்ஸிமம் விடுவோம். நம்ம வேறு ஏதாவது மீன் பிடிக்க போகலாமான்னு பார்க்கலாம். பிடிப்போமா? அடுத்து ஒரு பெருசு அடிக்கிறேன். வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் டீமு. 3 பேரில் பார்த்தீங்கன்னா இது சேர் அண்ட் ராடு. இங்கே பாருங்க சேர் அண்ட் ராடு ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பீங்க. இது அது 5.5 சூப்பராக இருக்கு கைஸ். இவ்வளோ சின்ன பைட் காஸ்டிங் ராடு பார்த்துருக்கீங்களா? இது ரொம்ப ரேர் பார்க்குறது. இந்த ராடு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ராடு ஆக்சுவலாக என்னோட ராடு தான். ஆனால் இதுக்கு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ராடுக்கு ஓனர் அவர். ஆனால் ராடு என்னது
அடுத்து ஓகே அடுத்து பாருங்க டெட்லி அண்டு. இப்போ இந்த மீனை பிடிச்சா டெட்லி அண்ட் ராடு தான். ரீல சொல்லு. ஃப்ளெக்சிபிளே ரீடு வந்து புது ரீல் மக்களே, அபுகாசி ரீலு. இந்த மாதிரி டேக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்க ஆசைப்படுறீங்க. எங்கே வாங்குறதுன்னு தெரியலன்னு வேறு கேட்குறீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே தரேன். நம்ம தாடி தான் கடையில் இருப்பார், வாங்கிக்கோங்க கைஸ். இறக்கி முடியா ஓட்ட தெரியுது கீழே தெரிஞ்சிட்டு போகுதியா தொப்பா லைட்டாக லைட்டாக வந்துச்சு மக்களே. ஓகே வாங்க அடுத்த மீன் பிடிக்க போகலாம். எல்லாம் பயங்கர பிரைட்டாக இருக்கீங்க. செவதியிலே சேத்துல உருண்டு வந்துக்கிட்டு இருக்கு. உங்களை மாதிரி இருக்க முடியுங்களா? அவனுங்கெல்லாம் இன்றைக்கி ஒரு 2 நாள் லீவு தான். நீ ஆற்றுல தான் கலப்பானுங்க. ஏன்டா மீன் பிடிச்சிங்களா இல்லையாடா? அவரி பிடிச்சிருக்கியா? உன் பேர் என்ன? என் பேர் அகில். உன் பேர்? உன் பேர்? உன் பேர்? காய்ஸ் கொஞ்ச நேரமாக பார்த்தீங்கன்னா நம்ம விரால் பிடிச்சிட்டு அல்ட்ரா லைட் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் வந்துட்டார் இடையில ஆற்றுக்குள்ளே. நம்ம விஜயண்ணா பார்த்துருப்பீங்க, அவர் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கு தரேன், போய் மறக்காமல் பாருங்கள். சூப்பராக இருக்கும் வீடியோஸ்லாம். அண்ணன் வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள்ளே குட்டி பசங்க நிறையா பேர் வந்துட்டாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ராட்ரியில் வந்து வீசி பார்க்க கேட்டாங்க. நம்ம இந்த ராடு பார்த்தீங்கன்னா பிக்னஸ் வீசி பார்க்க முடியாது. அதனால் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா பேபிஸ் காட்டி வச்சுருக்காரு. நம்ம குட்டீஸ்க்காகவே கொண்டு வந்திருக்கோம் இந்த ராடை. இந்த ராடை பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். காஸ்டிங் பண்ணுற தம்பி மீன் மாட்டுக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பெயில் இருக்குது பார்த்தியா, இது தான் பெயில். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே அந்த பொம்மை இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஒரு அடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே தொங்கும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு விரல் வை, இந்த மாதிரி வச்சு மேலே பின்னாடி நிற்காதீங்க. அப்படி விசிறும் போது இந்த விரல் எடுத்துக்கணும். ஓகேவா? காஸ்டிங் பண்ண பின்னாடி நிற்காதீங்க. க்ளோஸ் பண்ண அவ்வளோதான்டா. எங்கடா இங்கிட்டு போயிடுங்க. ராடுல அடிக்கல, நல்லா அடிச்சிருச்சு. தம்பி எப்படி இருக்கு அனுபவம்? நல்லா இருக்கு. அண்ணனோட சிசியா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா ராடு போகுது. யார் ராடு கொடுத்தா உனக்கு? நானே. தேங்க்ஸ் சொல்ற அண்ணாவுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அவனுக்கு ஹாப்பியே இல்லை, நிஜமாலுமே எனக்கு தான் ஹாப்பியே. ஒரு மனுஷன் காலையிலேருந்து இதை பண்ணணும்னு நினைச்சா இங்க பாருங்க. புறா தம்பி அண்ணா பாரு, இந்த மீன் பிடிச்சிருக்கியா நீ? என் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா SV ஃபிஷிங் vlog. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம வித்த கை ராசி. ஓ தாடி இதுல ஒரு என்னடா உங்க கையிலே ரிலீஸ் பண்ணிடலாம். गाइस இப்போ அண்ணன் பாத்தீங்கன்னா கேட்ச் அண்ட் ரிலீஸ்க்கு மீனை பிடிச்சவன்ட்டே கொடுத்துட்டாரு. நம்ம இன்னைக்கு பிளான் என்ன? எந்த மீனா இருந்தாலும் கேட்ச் அண்ட் ரிலீஸ் மட்டும்தான். விடுங்க புறா தம்பி பொறுமையா. காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அவுரி மீன் பிடிக்கலான்னு தான் வந்தோம். பிடிச்சி கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானும் தாடி வந்தோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டுக்கு மாறி அதுக்கப்புறம் விரால் அடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிடைச்சாங்க. நம்ம டீம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஏ தாடி எங்கேயா இருக்கா? இங்கே இருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏ ஆல்ரெடி நாங்களாம் சொல்லி பிடிச்சி வீடியோ எடுத்து வாயா. வீசும் போது இந்த கை இருக்கு. காய்ஸ் அவ்வளோதான், இன்னைக்கு வரமாட்டானுங்க. அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் சந்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் வீடியோ தான். அப்படியே லைனாக வீடியோஸ் வரும். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த இடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காவேரி பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கோம். காவேரியின் குட்டி அரசர் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. SV ஃபிஷிங் vlog சூப்பராக இருக்கும். கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் கெட்ட மீன் பிடிக்க பால் செட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இவர் சொல்ல போனால் பால் செட்டில் மீன் பிடிக்கிறது தான் சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் நான் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். பால் செட்டில் மீன் பிடிச்சி நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு சூப்பரான தரமான வீடியோ பண்ணுறோம். அண்ணன் பால் செட்டில் இல்லை, வெட்டுமுள்ளு. வெட்டுமுள்ளு காய்ஸ் நிறைய ஐட்டம் வச்சிருக்காரு. அவர் கூட சேர்ந்து வர ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். மறக்காமல் நம்ம சேனலை அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ். Thank you for watching this video by SV Fishing Vlogs.